ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய காய்கள்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் இதுக்குன்னு நம்ம தனியாக சைட் டிஷ்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படியே இதை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ரவை. இது நம்ம நார்மலாக உப்புமா செய்ய பயன்படுத்துகிற சின்ன ரவை எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம இந்த கோதுமை மாவு கூட சேர்த்து போட்டுக்கலாம். ரவை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல 1 கப் ஊற்றிட்டு கொஞ்சம் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ரவா தோசைக்கு மாவு கலப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் மாவு கலந்துட்டேன். இந்த கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கலந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊற விடணும். ஊற விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து அந்த சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம். காய்கள் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், அப்புறம் முட்டைகோஸ், அப்புறம் ஒரு பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா, பாவ்பஜி மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த சாம்பார் மசாலா சேர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மாவு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிற இந்த கேரட், முட்டைகோஸ் இந்த காய்கள் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. பச்சை பட்டாணி, மஷ்ரூம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த மாவு திக்காகும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா சூடான தோசை கல்லில் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம நார்மலாக எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா இதை ரவுண்டாக தேய்ச்சலாம் விட முடியாது. இதை கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் இட்லி பொடி இருந்துச்சுன்னா அதையும் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட ஹெல்த்தியான வெஜிடபிள் கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.